ஓகே, நான் வந்து நாங்கள் பார்க்க போகிறது பார்ட் கொஷின், கடைசி 10 கேள்வி. அதில் முதலாவது கேள்வி, அதாவது 21வது கேள்வி இந்த பேப்பரில் பார்ட் கொஷின்ஸில் முதலாவது கேள்வி. ஒரு எண்ணின் இலக்கச்சுட்டி என்பது அந்த எண்ணில் உள்ள எண்களின் மொத்த கூட்டுத்தொகை ஆகும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா 12 என்ற ஒரு இலக்கத்தை எடுத்தோம்னா 12 இலக்கச்சுட்டியை பார்த்தோம்னா ஒன்றையும் ரெண்டையும் கூட்டவன் 1 + 2. ஆக இலக்கச்சுட்டி என்னன்னு பார்த்தோம்னா 3. அதே மாதிரி 46 எடுத்தோம்னா 46 நாங்கள் வேறு 32 எடுத்தோம்னா അതിൻ്റെ ഇലക്കച്ചുട്ടി 3 സഹ 2 5 இவ்வான இலக்கச்சுட்டி வேறு. அதே மாதிரி இப்போ நாங்கள் 46 எடுத்தோம்னா ഇതിൻ്റെ இலக்கச்சுட்டி என்னென்னா 4 சக 6 10. இப்போ திரும்ப வர்றதும் ரெட்ட இலக்கம் என்றால ஈரிலக்கம் என்றால திரும்ப இதுக்கு நீங்கள் செய்ய, அதாவது 1 + 0 என்னென்று விடவன் 46 இலக்கச்சுட்டி வந்து 1. ஆனால் இந்த கேள்வியில் இந்த மாதிரி வர்றதை வந்து அதை கருது இல்லை. 2 இலக்கங்கள்ன்ற கூட்டுத்தொகை வந்து அந்த எண்ணில் உள்ள இலக்கங்கண்ட கூட்டுத்தொகை இலக்கச்சுட்டின்னு சொல்லலாம். ஆகவே இதில் இருந்து வர்ற இந்த இதை ஈரிலக்கண்ட கூட்டுத்தொகை, அதாவது ஒவ்வொரு ஈரிலக்கண்ணில் இருக்கிற ஒவ்வொரு இலக்கத்தின் கூட்டுத்தொகையும் சேர்க்க இன்னொரு ஈரிலக்கன் வர்றதை இந்த கேள்வியில கருது இல்லை. அப்படி இருக்கேக்க இலக்கச்சுட்டி 5 உடைய எத்தனை ஈரிலக்கண்கள் உள்ளன என்று இதுக்கான விடையில 1 2 3 4 5 தான் விடையா இருக்குது. அதில் விடை என்னன்னு பார்த்தோம்னா 5 வரணுமெண்டா இதில் ஒரு உதாரணம் இருக்குது. 32 இலக்கச்சுட்டி 5 வருது. இதில் இந்த மாதிரி பார்த்தோம்னா 1 வந்து 5ம் சைவரும்ண்டா இலக்கச்சுட்டி வரும், அதாவது 50 ஒரு ஆப்ஷன். முதலாவது பாசிபிலிட்டி 5ம் சைவரும். 0 5 என்று வரையலாம். இரண்டாவது ஓர் இலக்கு 0 5 நாங்கள் எழுதுறதில்லை. 0 5 நாங்கள் 5 தான் எழுதுவோம். அது ஒரு ஓர் இலக்க. ஆகவே அதை நாங்கள் ஈரிலக்க எண்ணுக்குள்ள எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தது 4, இங்கே 4, முதலாவது இடம் 4, மற்றது 1 தான் 4 சக 1 5 41 வரும். அடுத்தது 32 வரும், 23 வரும், 2 சக 3 5. அடுத்தது 14 வரும், 1 சக 4 5. ஸோ 1 50 2 3 4 5 விடை வந்து 5. இதில் வந்து இந்த இந்த மாதிரி 46 இலக்கச்சுட்டி 4 சக 6 அதில் விட 10 10 எடுத்து 1 வருது. இந்த மாதிரியான உதாரணத்தை எடுத்தோம்னா 59 உதாரணத்துக்கு எடுத்தோம்னா 5 9 14 14 இலக்கச்சுட்டி 1 சக 4 5. ஆனால் இந்த மாதிரி இலக்கங்களை ஒரு தனித்தனி இலக்கங்களை இரு இலக்கண்ணில் கூட்டேக்க வாரது இரிலக்கண்ணா வர்றது இந்த கேள்வியில் கருதப்படுது. அப்படி என்ன விடை வந்து 5க்கு மேலே விடையில தரப்படையில்லை. 5க்கு மேலே. ஆகவே விடை வந்து அதில் இந்த இலக்கங்களை அவை கருதுது. ஆகவே விடை 5. அப்படி கருதினா விடை வந்து 10 வரும். என்ற 50க்கு பிறகு 59 68 77 86 95 இவ்வளவும் வரும். அவை இன்னும் 5 சாத்தியமான விடை இருக்குது. ஆகவே அது வந்து இதில் இல்லை. அது இந்த விட 10 தரப்பட்ட ஆன்சர்ல இல்லை. ஆகவே விடை 5. அடுத்த கேள்வி, 100 இலக்கம் 10 இடத்து இலக்கத்தினை விட 5 அதிகமாக உள்ளவாறு எத்தனை மூவிலக்கங்கள் எழுதலாம் என்றதுதான் கேள்வி. இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா ஒரு மூவிலக்கன்னு எழுதணும். 3 பெட்டி போடுவோம். இது ஒரு பெட்டி, இது இன்னொரு பெட்டி, இது இன்னொரு பெட்டி. 3 இலக்கன்னு எழுத வேணும்.
இது கடைசியா இருக்கிற இடம் ஓராம் இடம் என்று சொல்றோம் நாங்கள். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது 10ஆம் இடம். கடைசியா இருக்கிறது பின்னுக்கு இருந்து அது 100ஆவது இடம். 100ஆம் இடம். இது 10ஆம் இடம். இது 1ஆம் இடம். 100இன் இடத்திலக்கம் 10ன்ற இடத்தை விட 5 அதிகமா இருக்கு. அப்படி என்றா இது 5 அதிகமா இருக்கு. அதாவது இது இருக்கிற மாதிரி எத்தனை மூவிலக்கங்கள் எழுதலாம் என்றதுதான் கேள்வி. 10ஆம் இடத்திலக்கத்தை விட 5 அதிகமா இருக்கணும்னா 5 தர 10 50 மூவிலக்கங்கள் எழுதலாம். ஆன்சர் வந்து 50. அடுத்த கேள்வி, ஒரு பண்ணையில் உள்ள கோழிகள் மற்றும் முயல்களின் மொத்த எண்ணிக்கை 30 ஆகும். அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை 92 ஆகவும் இருப்பின் பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை என்னென்று கேட்டுக்கிறார். இது வந்து SLMC 4ல இருந்த கேள்வி மாதிரி ஒன்று. இலக்கங்கள் மாறி இருக்கு. அவ்வளவுதான். கோழிய கோழிய ஹென் என்று வைப்போம், முயல ரபிட் என்று வைப்போம். ரெண்டையும் கூட்டுத்தொகை வந்து 30 என்று தரப்பட்டிருக்கு. அவற்றினுடைய கால்களின் மொத்த எண்ணிக்கை அடுத்தது. காலின் மொத்த எண்ணிக்கை என்றால் கோழியின் கால் HL என்று இருக்கும், ஹென்ஸ் லெக். அடுத்தது ரபிட்டினுடைய கால் ரபிட் லெக். மொத்த எண்ணிக்கை 92. எனின் பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை தான் கேள்வி. இதை செய்ய நாங்கள் வந்து கோழிகள், ரபிட்ஸ் முயல்கள் அவற்றினுடைய லெக்ஸை பார்ப்போம். எத்தனை வருது. இப்போ மொத்தமா 30 இருக்குது. முதலாவது ஒரு கோழி ரெண்டா 29 ரபிட் இருக்கும். அதை பார்த்தோம்னா கோழிக்கான கால்கள் 2, ரபிட்டுக்கு 4. ஆக 1 தர 2 2 சக ரபிட்டுக்கு 4. 29 4ஆல் பெருக்கணும். 29 4ஆல் பெருக்கினவன்டா 94 36. 4 2 8 3 11 116 பேர். அவை கூட்டுத்தொகை வந்து 116 சக 2 118. எனவே அடுத்தது இதை 2 ஆக்கினா இது 28 வரும். அதுக்கு 2 2ஆல் பெருக்கின 4, 28 2ஆல் பெருக்கி 28 4ஆல் பெருக்கினா 2 4, 28 4ஆல் பெருக்கினோம்னா எண்ணாங்க 32, 4 2 8 3 11 112. அவை கூட்டுத்தொகை வந்து 116. இப்படியே நாங்கள் ஹென்ஸை கூட்டிட்டு போனால் ரபிட்டுன்ற எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு 27. இந்த இடத்துல வந்து மொத்த கால்களின் எண்ணிக்கை 114. அதாவது இதில் ஒவ்வொன்று கோடியை கூட்ட கால்களின் எண்ணிக்கை 2ஆல் குறையுது. இப்போ இங்கே வரைக்கும் 4ஆல் குறையுது. அப்படி தொடர்ந்து செய்துட்டு போனா 92 எப்போ வரும் என்றதான் எங்களுடைய கேள்வி. டோட்டல் எண்ணிக்கை 92 எப்போ ரெண்டு பார்த்தோம்னா கோழிகள் 14 இருந்தா 16 முயல் இருக்கும். இதை போட்டால் 14 தர 2 28, 16 4 64, கூட்டினா 92. ஆகவே இங்கே வந்து முதல்ல இருந்து பார்த்தோம்னா இத்தனை கால்கள் எண்ணிக்கை குறையும் என்று பார்த்தா 118 தய 92 ரெண்டா 8 2 3 6 11 9 3 2 26 கால்கள் எண்ணிக்கை குறையப்போ. ஆகவே இது 13வது செட் சக உண்டு என்றதுதான் இதனுடைய தான் 14. 2வது செட்டில் 2 கால் குறையுது. 3வது செட்டில் 4 குறையுது. அப்படி என்ன 4வது செட்டில் 6 குறையுது. 14வது செட்டில் மொத்தமாக 26 கால்கள் குறை. ஆகவே இதை வந்து கோழிகள் அணை கேள்வி. கோழிகள் காண என்ன செய்யணும்னா கோழிக்கு 2 கால். ஆக 26 2ஆல் பிரிச்சோம்னா 13 சாக ஒரு கோழி வரும். ஆகவே கோழிகள் எண்ணிக்கை 14. ஆகவே விடை வந்து 14.
அல்லது இப்படி ஒவ்வொரு வகையாக போட்டு போட்டு பார்க்கலாம். ஒரு நம்பரை போட்டு எதுக்கு மொத்த கால் எண்ணிக்கை 92 வருதோ அது வந்து அந்த வகையிலேருந்து கோழிகள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம்.